வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத துலாம் ராசி பலன் பகுதி 1. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத துலாம் ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்களை அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2024 டிசம்பர் மாத துலாம் ராசி பலன். பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் 2024இல் துலாம் ராசி மக்கள் முக்கிய கிரகங்களான ராகுவின் நிலை தங்களுக்கு சாதகமாகவும், குரு பகவான் வியாழன் 7ஆம் வீட்டிலும், சனி பகவான் தங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பவர் தற்சமயம் 5ஆம் வீட்டில் தொடர்ந்து அவர் வாசம் செய்வதால், அதுவும் நேரடி பயணத்தில் இருக்கிறார். இதனால் தங்களுக்கு சுமாரான அனுகூலமானதாக இந்த கிரக நிலை இருக்கிறது என்று கருதலாம். கேது பகவான் தங்களுக்கு 12வது வீட்டில் அமர்ந்து இருக்கிறார். இது உங்களுக்கு சற்று சாதகமற்றது என்று நம்பப்பட்டாலும் சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும். துலாம் ராசி மக்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் தங்களுக்கு 2வது மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பவர் கடகராசியில் பிற்போக்கு இயக்கத்தை ஆக்கிரமித்து பயணம் செய்கிறார். இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் பொருளாதார நிதி முன்னேற்றத்தும் அது சார்ந்து ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் சூழல் இருக்கிறது. மற்றும் தங்கள் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் இதனால் பல மாற்றங்கள் உருவாகும் சூழலும் இருக்கிறது. உங்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமானதாக இந்த மாதத்தில் இருக்கலாம். தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் தங்கள் வேலையில் அதிக அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சனி பகவானின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் நிலையில் இருக்கிறது. ஆகவே கவனமாக தொழிலில் ஈடுபடுங்கள். துலாம் ராசியை பொறுத்தவரை முதல் மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 28 வரை 4வது வீட்டில் பயணம் செய்கிறார். பின்னர் டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரை சுக்கிரன் தங்களின் 5வது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். மேற்கூறிய சுக்கிரனின் பயணம் காரணமாக டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 28 வரையிலான காலம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் அதிக பொருளாதார வசதிகளையும் அதனால் மகிழ்ச்சியையும் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரையிலான காலகட்டத்தில் சுக்கிரன் தங்களின் 5ஆம் வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளின் ஆதரவையும் குழந்தைகளின் வளர்ச்சியும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த நேரம் காதலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தருவார்கள். மற்றும் கேதுவின் வாசம் எனும் இருப்பிடம் தங்களுக்கு 12ஆம் வீட்டில் கண்ணியில் இருப்பதால் நீங்கள் பொருள் தேடுவதை விட ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அது உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடும். 12ஆம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் தங்களுக்கு அதிக செலவுகளை தரக்கூடும். இருந்தாலும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மாதமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் மேலே வருவதற்கு நிறைய திட்டமிடலும் நுட்ப அறிவுடனும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையாகிறது. தாங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதல்ல. இது போன்ற நேரத்தில் முதலீடுகள் சார்ந்தும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலில் அதை தவிர்த்து காலம் தள்ளி எடுப்பது நலமாக இருக்கும். அடுத்து துலாம் ராசி மக்களின் தொழில் சார்ந்து நாம் பார்க்கும்போது டிசம்பர் 2024இல் துலாம் ராசி மக்களுக்கு 5ஆம் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது இந்த மாதம் தங்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடும் என்று கிரக நிலை கூறுகிறது.
ஆகையால் சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சில பல வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்கள் ஏற்படலாம். அதற்காக நீங்கள் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அதற்குரிய அங்கீகாரத்தை பெற முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே உங்கள் வேலையை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையுடன் வேலை செய்ய வேண்டும். இல்லையேல் சில சமயங்களில் உங்களை சோதிக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் இருப்பார்கள். இது உங்களுக்கு மேலும் மனக்கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அந்த வியாபாரத்தில் மிதமான லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. உயர்மட்டத்தில் லாபம் உங்களுக்கு கிடைக்க சூழல் அமையவில்லை. இது உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தலாம். நீங்கள் பங்கு கூட்டாண்மைக்கு செல்வதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். மற்றும் பல நில வணிகத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் லாபம் மற்றும் இழப்பு இல்லாத சராசரி பொருளாதார நிலையை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று கவனமுடன் செயல்படுங்கள். யாவும் உமக்கு நன்மையாக இருக்கும். துலாம் ராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்கு குரு பகவான் வியாழன் 8வது வீட்டில் பிற்போக்கு நிலையில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களின் பணப்புழக்கம் சீராக இருக்காது என்பதை இந்த கிரக நிலைகள் கூறுகிறது. இதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்த பணம் உங்களுக்கு சற்று போதுமானதாக இருந்த போதிலும் உங்களின் குடும்ப செலவினங்களின் அதிகரிப்பு மற்றும் பணத்தை சேமிக்க நினைக்கும் உங்களின் நோக்கத்தை நீங்கள் எட்ட முடியாத நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வைத்திருக்கும் பணத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சில நேரங்களில் மற்றொரு வார்த்தைகளால் நீங்கள் தாக்கப்படலாம். அதனால் மனம் சோம்பி போகும். உங்களுக்கு மேற்கூறிய சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் உங்களின் பணத்தை சிலரிடம் இழக்க நேரிடும். இது கோபத்தால் விளையக்கூடியது. ஆகவே கோபமற்று செயல்படுங்கள். பணத்தை கையாளும் போது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் போட்டியாளரிடமிருந்து நீங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான போட்டியின் காரணமாக உங்களின் வியாபாரத்தில் குறைந்த லாபத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சில நேரங்களில் நீங்கள் லாபமற்ற வணிகத்தையும் சந்திக்க நேரிடும். துலாம் ராசி மக்களின் வணிகத்தை பொறுத்தவரை உங்களுடைய நுட்ப உத்திகள் மற்றும் சூழ்நிலை அறிந்து வணிகத்தை நீங்கள் செய்தால் உங்களின் லாபத்தை நீங்கள் பூரணமாக பெறலாம். இல்லை என்றால் நீங்கள் உங்களின் வியாபாரத்தில் உங்கள் லாபத்தையும் அதற்காக போட்ட முதலீட்டையும் சில நேரங்களில் இழக்க நேரிடும். ஆகவே துலாம் ராசி மக்கள் பொருளாதார விஷயத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருந்து சூழ்நிலை அறிந்து போட்டியாளர்களை கவனத்தில் கொள்ளாமல் செயல்படுத்துவது நலமாக இருக்கும். முக்கியமாக மற்றுமுள்ள குடும்பம், நண்பர்கள், காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பாகம் 2 பார்த்து கேட்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.